இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு 2019 போன்ற ஒரு துயரமான நிகழ்வு இப்பொழுது நடக்கிறது என்றால், அப்போ அந்த நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு யார் பொறுப்பேற்பது? இப்போ நீங்கள் கேட்டீங்க, இப்போ தேர்தல் கிடையாது, என்ன தேர்தல் நடக்க போகுது, எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, இப்படி நடந்து விட்டது. நீ சொல்லப்போனால் இந்த டிஆர்எஃப்ங்கிற ஒரு அமைப்பு சொல்கிறாங்க. இந்த டிஆர்எஃப்ங்கிற அமைப்பு தி ரெசிடென்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, பாகிஸ்தானை சார்ந்த ஒரு தீவிரவாதி இதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் சொல்லப்போனால் அவங்க 2019 தான் அந்த அமைப்பு ஏற்படுத்தினதாக சொல்கிறாங்க. காரணம், இந்த ஸ்பெஷல் ஆக்ட் எடுத்த உடனே வெளிமாநில மக்கள் எல்லாம் காஷ்மீரில் இடத்த வாங்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 85,000 புதிய குடியிருப்புகள் வெளிமாநில மக்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து வந்த இந்த கூட்டம் தான் இந்த டிஆர்எஃப். இந்த டிஆர்எஃப்ங்கிறது வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களை சொத்து வாங்கக்கூடாது, எங்கள் ஸ்பெஷல் ஆக்ட் எடுத்ததுனாலன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஏனென்றால் இன்ன வரைக்கும் டிஆர்எஃப் நாங்கள் தான் சுட்டு கொண்டோன்னு சொல்லலை. இப்போ கடந்த புல்வாமா தாக்குதலில் அவங்க சொன்னாங்க, எங்களுடைய பையன்தான் 20 வயசு பையன் தற்கொலை படை தாக்குதல், ஒரே ஒரு பையன்தான் அந்த ஸ்கார்பியோ காரில் கொண்டு போய் 350 கிலோ வெடிமருந்தை கொண்டு போய் இந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய அந்த பஸ்ஸில் மோதி 40 பேர் செத்து போனான். அது ஒருத்தன் தாக்குதல், அந்த தீவிரவாதியும் கொல்லப்பட்டான். அது மாதிரி எந்த ஒரு யாருமே பொறுப்பேற்றுக் கொள்ளலை. இது யார் எப்படி நடந்தது உள்ளுக்குள்ளே இருக்கா? அப்போ காஷ்மீரில் உள்ளே இருக்கின்ற யாரோ ஒரு குரூப் நடக்குதா உங்களால் கண்டுபிடிக்க முடியலையா? 10-15 நிமிடம் சுட்டிருக்காங்களே, இவ்வளவு சுற்றுலா பயணிகள் குழுமி இருக்கிறாங்களே. குறைந்தபட்சம் அந்த நிகழ்வு நடந்து கொஞ்ச நேரத்தில் அவங்களை சுட்டு கொண்டு இருக்க வேணாமா? கண்டுபிடிச்சிருக்க வேணாமா? கண்டுபிடிக்க முடியலையே. அப்போ இப்போ இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடு அங்கே இருக்குங்கிறது தெரியுது இல்லை? அதைத்தான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் ராஜ்நாத் சிங் தான் உள்துறை அமைச்சராக இருந்தார் 2019. அவர் உடனே மாற்றினாங்க. அவரை பாதுகாப்புத்துறை கொண்டு போனாங்க. அப்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர் நிர்மலா சீதாராமன், அவரை நிதியமைச்சராக மாற்றினாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இது யார் பொறுப்பேற்றுக்குது? அமித்ஷா பொறுப்பேற்றுக்க வேணாமா?